இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். ஜாஃபர் சாதிக் என்பவர் குற்றவாளியாக அல்லது அவன் மீது போடப்பட்டதே ஒரு பொய்யான குற்றச்சாட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆனால் அவன் குற்றவாளி என்பது 100 விழுக்காடு கைது பண்ணிடுறாங்க. அவன் தம்பி உட்பட அவங்க கூட்டாளிகளை கைது பண்ணிடுறாங்க. பட் அவன் என்ன பண்ணுறான், அந்த நேரத்திலேயே ஒரு வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞர் இப்போ பாஜகவில், அப்போ பாஜகவில் இல்லை, இப்போ பாஜகவில் முக்கியமான நபர், துணைத் தலைவராக இருக்கார். இப்போ வட சென்னை கேண்டிடேட்டாகவும் இருக்கார் பாஜக. யாருன்னா பால் கனகராஜ். பால் கனகராஜ் என்ன பண்ணுறாரு சொன்னால், பால் கனகராஜ் நீதிமன்றத்தில் அவர் அதிகமான வழக்குகள் ஆஜராகி வாதாடி வெற்றி பெறதை விட பின்வாசல் மூலிமா அவர் வெற்றி பெற்றது நிறைய வழக்குகள். அப்படிங்கும்போது அவங்க அப்படியே ரிலீஸ் ஆகுறாங்க. யார்? ஜாஃபர் சாதிக் உட்பட அவங்க கூட்டாளிகள் அப்போ ரிலீஸ் ஆகிறாங்க. அப்போது வழக்கறிஞரை அந்த வழக்கில் கிரிமினல் ஐடியா கொடுத்து அந்த வழக்கில் விடுவிச்சது பாஜக, இன்றைய பாஜகவினுடைய வட சென்னை வேட்பாளரும் மாநில பாஜகவுடைய மாநில துணைத் தலைவருமான பால் கனகராஜ் தான். அவன் தம்பி ஒரு கட்சியில் இருக்கான். அவன் கூட 1 கோடி ரூபாய் அந்த மாநாட்டுக்கு கொடுத்துருக்கான். சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது, விசிக்காக தான் சொல்கிறேன். விசிக்காவில் 1 கோடி ரூபாய் கிட்ட மாநாட்டுக்கு கொடுத்துருக்கான். உதயநிதி ஸ்டாலின் திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ ஆன அதுக்கே பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கான், பல கோடி ரூபாய். உலகெங்கும் வாழக்கூடிய ஆகாயம் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு இந்திய தேசிய லீக் கட்சி தலைவர் தடாரகம் இணைந்திருக்கிறார். வணக்கம் பே. வாங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு உங்களை பார்த்து. ரொம்ப மாதங்கள் ஆகுது. ஆமாம். இந்த ஜாஃபர் சாதிக் அப்படின்றவரோட வழக்கு, அதில் அமீர் தான் முக்கிய குற்றவாளி, அவர் கைதாவாரா அப்படின்றமான செய்திகளை நீங்கள் ஒரு தலைப்புகளாக வச்சு பல செய்திகளை பார்த்துருப்பீங்க. குறிப்பாக பார்க்கும்போது அவர் எடுத்த அந்த படத்தோட டைரக்டர் அவர்கிட்ட ஒரு 10 மணி நேரம் விசாரணை மேற்கொள்கிறாங்க. அமீர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கிற மாதிரி தெரியுது. இதை தாண்டி அந்த விசாரணையில் முக்கியமான நிறைய பேர் சிக்க போகிறாங்க. சினிமாலையும் சரி, அரசியலையும் சரி, ஏகப்பட்டோட பெயர்களை அமீர் சொல்லியிருக்காரு அப்படின்ற மாதிரி தொடர்ந்து செய்திகள் வந்துக்கிட்டே இருக்குது. இதுக்கோட ஆரம்பம் என்ன நடந்துகிட்ருக்கு உள்ள? நிச்சயமாக இது தெளிவு. நம்ம முதல்ல ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஜாஃபர் சாதிக் என்ற நபர் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அவன் ஜாஃபர் சாதிக் முஸ்லீம். அப்போ அப்படின்றதுக்காக அவன் குற்றவாளியாக இருந்தாலும் நிரபராதி மாரி பேசி நம்ம வாயை நம்ம நாசப்படுத்திக்க முடியாது. ஏன்னா போதை வஸ்து அந்நிய நாட்டுக்கு விற்பனை பண்ணி அந்த போதைகள் மூலயமா பல லட்சம் பல கோடி மக்கள் நாசமாக போய் மரணிக்கிறது என்பது ஒரு கொடூர தன்மை உள்ள ஒரு விஷயம். அப்படின்றதுனால அதே நேரத்தில் ஜாஃபர் சாதிக் என்பவர் குற்றவாளியாக அல்லது அவன் மீது போடப்பட்டதே ஒரு பொய்யான குற்றச்சாட்டா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆனால் அவன் குற்றவாளி என்பது 100 விழுக்காடு உண்மை. ஓகே, 1 2 இல்லை, 100% உண்மை. ஏன் சொன்னால், அவன் முதல்ல சிடி கேஸில் போயிட்டு இருந்தான். அதன் பிறகு அவன் பவுடரை என்ன பண்ணுறான், எடுத்துகிட்டு போய் போலீஸ் பிடிச்சிட்ட உடனே அப்போ ஒரு 5-6 கிலோ பவுட்ரு பிடித்த உடனே என்ன பண்ணுறாங்க, அவனை கூட்டு போய் கைது பண்ணிடுறாங்க. அவன் தம்பி உட்பட அவங்க கூட்டாளிகளை கைது பண்ணிடுறாங்க. பட் அவன் என்ன பண்ணுறான், அந்த நேரத்திலேயே ஒரு வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞர் இப்போ பாஜகவில், அப்போ பாஜகவில் இல்லை, இப்போ பாஜகவில் முக்கியமான நபர், துணைத் தலைவராக இருக்கார். ப்ளஸ் இப்போ வட சென்னை கேண்டிடேட்டாகவும் இருக்கார் பாஜக. யாருன்னா பால் கனகராஜ். ஓகே. பால் கனகராஜ் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், பால் கனகராஜ் நீதிமன்றத்தில் அவர் அதிகமான வழக்குகள் ஆஜராகி வாதாடி வெற்றி பெறதை விட பின்வாசல் மூலிமா அவர் வெற்றி பெற்றது நிறைய வழக்குகள். ஓகே. அதாவது ஒரு செட்டிங் பண்ணி அந்த கேஸ் இது பண்ணுவார். என்ன மாதிரியான வழக்குகள் அதில்? எல்லாமே அதில், அதாவது கிரிமினல் அண்டு சிவில் 2 வழக்குகள் விஷயத்துலையுமே பேக்டோர் ஆர்குமெண்ட்டில் பால் கனகராஜ் நம்பர் 1ன்னு சொல்லலாம். பால் கனகராஜ் நம்பர் 1. அதே நேரத்தில் போலீஸில் ஒரு நல்ல இன்ஃப்ளூயன்ஸ். அவர் எப்படின்னு சொன்னால், பால் கனகராஜை பொறுத்தவரையிலையும் அவர் வழக்கறிஞர் சங்க தலைவராக இருந்திருக்காரு. நல்ல ஒரு இது இருக்குன்னா போலீஸும் இன்ஸ்பெக்டர் அந்த மாதிரி போலீஸுக்கு ஒரு தொகையை கொடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த பவுடர் இருக்கு இல்லையா, அந்த பவுடர் ஒரு கையிலையும் இடியாப்ப மாவும் ஒரு கையில் வச்சுக்கிட்டு 2த்தையும் பார்த்தோன்னா திடீர்னு நம்ம கண்ணுக்கிட்ட எது பவுடரு எது இடியாப்ப மாவும் தெரியாதான். ஓகே. 2 அந்த அளவுக்கு இருக்குமா. அப்போ என்ன பண்ணால் ஒரு 5-6 கிலோ பிடிப்பட்டது இல்லைங்களா, அந்த பவுடரை எடுத்துகிட்டு, போதைப் பொருளை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இடியாப்பமாவும் அந்த இடத்துல வச்சுறாங்க.
அப்போ அதை ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை அனுப்புகிறாங்க. ரிப்போர்ட் அனுப்பும்போது அது போதைப் பொருள் இல்லைன்னு சொல்லி அங்கேருந்து ரிப்போர்ட் வருது. அப்படின் போது அவங்க அப்படியே ரிலீஸ் ஆகுறாங்க. யார்? ஜாஃபர் சாதிக் உட்பட அவங்க கூட்டாளிகள் அப்போ ரிலீஸ் ஆகிறாங்க. அப்போது வழக்கறிஞர் அந்த வழக்கில் வந்து அதாவது கிரிமினல் ஐடியா கொடுத்து அந்த வழக்கில் விடுவித்தது பாஜக, இன்றைய பாஜகவினுடைய வடசென்னை வேட்பாளரும் பாஜகவினுடைய மாநில துணைத் தலைவருமான பால் கனகராஜ் தான். ஓகே, இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு கதை இருக்கா? கதை இருக்குல்ல, அதுதான் உண்மை. இது கதை இல்லை, நடந்தது அது கதை. புரியுதுங்களா? அப்போது அவன் அந்த வழக்கில் போதை வழக்கிலேருந்து வெளியே வந்தோடனே இப்போது போதை மாஃபியான்னு பார்த்தீங்கன்னா இப்போ சென்னையில் ஒரு 500,000 பேர் இருப்பாங்க, குறைஞ்சபட்சம் சொல்கிறேன். 500,000 பேர் இருப்பாங்க போதை கடத்தல் விஷயத்தில். ஓகே, இவ்வளோ அசால்ட்டாக சொல்கிறீங்க? உண்மை தானேங்க. ஒரு 500,000 பேர் இருப்பானுங்க. அதுக்குன்னு குற்றவாளிக்கு துணை நிற்கிறது சரியான அறம் இல்லையா? அது ஓகே, அதுவும் போதை வசதிக்கு வந்து துணை நிற்கிறது வந்து என் மார்க்கமும் அதுக்கு இடம் கொடுக்கல, என்னுடைய இதுவும் இடம் கொடுக்கல என்பது. அதே நேரத்தில் ஒரு மனித சமூகத்தை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய செயலை செய்கிறவன் அவன் என் சார்ந்தவனாக இருக்கட்டும், என் தம்பியாக இருந்தாலும் அவனை அம்பலப்படுத்துவது என்னுடைய அறம். அது அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த விஷயத்தை வந்து பொதுவாக பேசுகிறோம். அப்போ இந்த போதைப் பொருள் இந்த மாஃபியாவுக்கு மத்தியில் இவன் ஜாஃபர் சாதிக்கு வந்து ஒரு நேம் ஆகிட்டு அப்போ என்ன பண்ணுறான்னா, இப்போ போதையை பார்த்தீங்கன்னா இப்போ கஞ்சா இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போ கஞ்சா வந்து அது ஒரு செடி. அந்த செடியை அறுத்து என்ன பண்ணுவாங்க, அதில் வந்து இந்த மூங்கில் இதில் போட்டு அதை உள்ளே போட்டு புதைச்சி எதோ பண்ணுவாங்க. அதில் லைட்டாக கெமிக்கலை போட்டு புதைச்சி அதை எடுத்து அது காய வச்சு அதுதான் கஞ்சாவாக வந்து வெளியே தள்ளவாது, அதை அடித்தா தான் போதை ஏறுதுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதேமாதிரி பவுடர் அபீமின்னு சொல்லிட்டு சில இது இருக்குது. அதுவும் எப்படின்னா அது ஒரு மலைகளில் வாழக்கூடிய ஒரு இது காய். அந்த காயை வந்து காய வச்சு அதை பவுடராக்கி அதை வந்து என்ன பண்ணுவாங்க, சில கெமிக்கலை போட்டு அது வந்து பவுடர் அபீம் இதெல்லாம் அப்படி தான். இந்த போதை வஸ்துகளெல்லாம் எப்படின்னா அந்த இயற்கையுடன் சில கெமிக்கலை போட்டு இவங்க உருவாக்குறது. ஓகே, புரியுதுங்களா? இயற்கையுடன் சில கெமிக்கல். இப்போ இந்த ஜாஃபர் சாதிக்குரிய போதைப் பொருளுக்கு பார்த்தீங்கன்னா 100% செயற்கை 100%. ஓகே, இயற்கையே கொஞ்சம் கூட இல்லை, முழுக்க கெமிக்கல் தான் அது இந்த போதை வஸ்து. இப்போது இவங்க முதல்ல வந்து இங்கேருந்து மலேசியாவுக்கு அனுப்பி மலேசியாவிலேருந்து ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இது போன்ற நாடுகளுக்கு அனுப்பிட்டு இருந்தாங்க. இப்போ மலேசியாவில் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டான். இந்த கொரோனாக்கு பின்னாடி வந்து இவங்க மலேசியாவுக்கு அனுப்ப முடியாமல் நிலைக்கு போயிடுச்சு. மீறி மலேசியாவில் மாட்டினாங்கன்னா ஹேங்கிங் ஷூட் பண்ணிடுறான், ஹேங்க் கொடுத்துட்றான். அப்போ இந்த கொரோனாவுக்கு பிறகு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் இவங்க நேரடியாக ஆஸ்திரேலியாவுக்கு நியூசிலாந்துக்கு அனுப்புகிறாங்க. அப்போது ஜாஃபர் சாதிக்கு என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவன் மட்டும் அனுப்பலை, அவன் கூட இருக்கக்கூடிய அந்த டீம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டீமே இந்த வேலை செய்யுது. அந்த டீமே வேலை செய்யும்போது இப்போ உதாரணத்துக்குங்க இந்த பவுடர் வந்து இங்கேருந்து நியூசிலாந்து ஆஸ்திரேலியாவுக்கு போயிட்டாங்கன்னா அப்போ இங்கே ஒரு 50 லட்சம் ஒரு 20 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் அவனுக்கு, அந்த பொருள் 20 லட்ச ரூபாய் பொருள் ஆஸ்திரேலியாவுக்கு போயிடுச்சுன்னா 10 கோடி 5 கோடி கிடைக்குது. 20 லட்சம் இங்கே இருக்குது, 10 கோடி 5 கோடி இங்கே இருக்குது, கொஞ்சம் இமேஜின் கிடைக்கும். அப்போது இவன் வந்து மாதத்துக்கு ஒரு 2-3 ஒரு 20 கிலோ 10 கிலோ அனுப்பிச்சானா அப்போ அந்த பணம் இவனால் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அதில் தான் இவன் என்ன பண்ணுறான் சொன்னால் அவனை அறியாமல் வந்து என்ன பண்ணுறான், இவன் பண்ண முட்டாள்தனம் என்ன சொன்னால் அந்த பணத்தை இவன் வாங்கி எங்கேயும் முதலீடு பண்ணி இவன் உள்நாடு வெளிநாடு அப்படியே அதேமாதிரி நிறைய பேர் இருக்கானுங்க. இன்றைக்கி கூட இந்த பவுடர் வியாபாரத்தில் சேர்ந்து சம்பாதிச்சவனுங்க எத்தனை பேர் பெரிய பெரிய வீடுகள் ஊரில் நாட்டில் மலேசியாவில் சிங்கப்பூரில் வாங்கிட்டு அப்படியே கிடக்குறானுங்க. இவன் என்ன பண்ணுறான், இவனுக்கு அற்பம் இது, இவன் வந்து ஒரு நேம் உருவாக்கணும். நம்ம இந்த பணத்தை கொண்டு நம்ம நேம் உருவாக்கணும். அது பொலிட்டிக்கலே வந்து நல்ல ஒரு பெரிய ஆளாகணும். அப்போ அடுத்தது சினிமாலே நம்ம வந்து ஏன்னா காசு தான் இருக்குது இல்லையா. ஓகே, அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஆமாம், வர காசு அதுவும் எப்படின்னா வேறு சிந்தி சம்பாதிச்சு ஒரு காசு வருதுன்னு சொன்னால் அதனுடைய அருமை இருக்கும். அடுத்தவனுடைய அழிவுக்கு முதலீடாக கொண்டு அதன் மூலமா வரக்கூடிய காசுக்கு அப்போ அந்த காசில் வந்து என்ன இருக்கும், அவனை அந்த பணத்தை வந்து சில கட்சிகள் சமீபத்தில் நடந்த அவன் தம்பி ஒரு கட்சியில் இருக்கான், அவன் கூட 1 கோடி ரூபாய் அந்த மாநாட்டுக்கு கொடுத்துருக்கான். சொல்கிறாங்க, நமக்கு தெரியாது, விசிக்காக தான் சொல்கிறேன், விசிக்காவில் 1 கோடி ரூபாய் கிட்ட மாநாடு கொடுத்துருக்கான்.
அப்புறம் அந்தமாரி வந்து 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட தலைவர், அதாவது எடுத்தோடனே திருமாவளவன் அண்ணன் திருமாவளவனை சந்திக்க முடியுமா? முடியாது. அப்போ அவரு கூட இருக்கக்கூடிய 2ஆம் 3ஆம் கட்ட தலைவர்களை எக்கச்சக்கமான காசு வந்து அவன் செலவு பண்ணியிருக்கானுங்க. அப்போ அதேமாரி திமுகவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எடுத்தோடனே வந்து ஸ்டாலினை போய் சந்திக்கிறது, இப்போ முதல்வரை சந்திக்கிறது முடியுமா? முடியாது. ஜாபர் சாதிக் அப்போது வட்ட செயலாளர்லேருந்து, தொகுதி செயலாளர்லேருந்து, மாவட்ட செயலாளர், சிற்றரசுலேருந்து ஃபுல்லாக லட்சம் கோடிக்கணக்கான காசு அடிச்சுக்கிருக்காங்க. இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? உதயாநிதி ஸ்டாலின் சட்டமன்ற திருவல்லிக்கேணி சேப்பாக்கம் தொகுதி எம்எல்ஏ ஆன அந்த சட்டமன்றத்துக்கு அதுக்கே பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கோம், பல கோடி ரூபாய். அது மட்டும் இல்லை, ஜெயிச்சதுக்கப்புறம் இன்றைக்கி கூட வாரத்துக்கு எதுனா ஒரு கபடி போட்டி, அந்த போட்டி, இந்த போட்டின்னு வச்சு அந்த மக்களுக்கு ப்ரைஸ் கொடுத்துட்டே இருக்காங்க. பார்த்தீங்களா? இது எல்லாமே ஜாஃபர் சாதிக்குடைய காசு தான். அப்போது அவன் வந்து அரசியலில் தன்னை ஒரு நிலைநிறுத்துறதுக்காக தவறான வழியில் வந்த பணத்தெல்லாம் வந்து இறைச்சி விட்றான். பட் பொலிட்டிக்கலில் வந்து இவன் என்ன சம்பாதிச்ச பணம்னு யாரும் பார்க்க மாட்டாங்க இல்லையா? செலவு பண்ணுறா பாய் தான்டா எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் ஆகிடுறாரு. அப்புறமா வந்து சினிமா திமுகலேருந்து கேட்க மாட்டாங்களா அந்த காசு எங்கேருந்து வருது? யார் கேட்பா? அரசியல் யாருன்னா கேட்பாங்க. காசு வந்தால் போதும்னு நினைப்பாங்கன்றீங்களா? யாருமே கேட்க மாட்டாங்க. நான் ஒரு நிறுவனம் நடத்துகிறேன், அந்த நிறுவனத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்கள் எங்கிட்ட வந்து உங்களுக்கு எப்படி இந்த காசு வந்துன்னு கேட்பீங்களா? கேட்க மாட்டேன். நமக்கு சம்பளம் கரெக்டாக வருதான்னு பார்ப்பீங்க. இதுதானே ஃபேக்டாக இல்லையா? அதே நிலை தான் அரசியல், புரிந்துங்களா? அதே நிலை தான். அப்போ இதை தவிர்த்து சினிமா மட்டும் இல்லை. இப்போது இந்த பெரிய பெரிய பில்டிங்க்கு மேலே வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, ஃபுட்பால் கிரவுண்டெல்லாம் பண்ணுறாங்க. அதுக்கு என்ன அது வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் மட்டும் 10க்கு மேற்பட்ட இடத்துல வந்து இருக்குது, பெரிய பெரிய பில்டிங்கில். இவன் தான் ஆமாம், சென்னையில் வந்து 10க்கு மேற்பட்ட இடங்களில் அவன் வந்து அதை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கானுங்க. பயங்கரமாக பல விஷயங்கள். இது மட்டும் இல்லாமல் சினிமா அரசியலுக்கு மட்டும் இல்லாமல் ரியல் எஸ்டேட்டு, வீடு கன்ஸ்ட்ரக்ஷனு. ஆனால் இப்போ இருந்தும் சினிமாவில் தானே ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ சினிமாவில் வந்து அவர் ஒர்க் பண்ண படம், அவருக்கு வந்து ஒர்க் பண்ண டைரக்டர் தானே கூப்பிட்டு விசாரணை பண்ணிட்டு சினிமாவுக்கு ஒரு ஆளை போட்டு மேனேஜரை போட்டு சினிமா வேலையை பார்க்க விட்றாங்க, ஃபைனான்ஸ் மட்டும் பண்ணுறாங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அது ஒரு ஆளை போட்டு அது ஒரு இது பண்ணுறான். அது வரக்கூடிய காசு அவன் வந்து கன்ஸ்ட்ரக்ஷனு, ரியல் எஸ்டேட்டு, அப்புறம் வந்து என்னை பொறுத்தவரை காசாக கூட அவன் காசை வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறதா தகவல். அது உண்மையாக பொய்யா நமக்கு தெரியல. மேபி இருக்கலாம். காசாக கூட அவனுடைய தொகை பெரும் தொகை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்தளவுக்கு அவங்ககிட்ட வர காசு வர என்னும்போது சினிமாவில் என்னும்போது அப்போது இயக்குனர் அமீர்கிட்ட போய் இவன் என்ன பண்ணுறான்? அமீருக்கு ஒரு நேம் இருக்குது, சினிமா துறையில் மட்டும் இல்லை, தமிழக அரசியல்லையும் வந்து ஒரு நேம் இருக்குது என்பது. அப்போ இவன் என்ன பண்ணுறான்? எப்படியாவது அமீரை போய் பிடிக்கிறான். அமீரை பிடிக்கும். இப்போ நீங்களே இருக்கீங்க, ஒரு இயக்குனராக இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு நல்ல நேமாக இருக்கீங்க. இப்போ நான் வரேன், சார் நீங்கள் ஒரு படம் எடுங்க சார், எவ்வளோ செலவுனா நான் கொடுக்குறேன் சார் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எடுக்காமல் இருப்பீங்க? கண்டிப்பாக எடுக்க தான் செய்வீங்க. அப்போது நான் வந்து சொல்கிறேன் இல்லையா, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன் சார்னா, உனக்கு ஏது காசு, எப்படி வந்தது, நீ எப்படி சம்பாதிச்ச? யாராவது ஒரு இயக்குனர் தயாரிப்பாளரை பற்றி அப்படி கேள்வி எழுப்பாங்களா? அது நாய் வித்த காசோ, கருவாடு வித்த காசோ, எது வித்த காசோ, இயக்குனர் வந்து தன்னுடைய படைப்பை பொதுவெளியில் கொண்டு வரதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஒருத்தன் கொண்டு வரான்னா அது எப்படி வருதுன்னு பார்க்க மாட்டாங்க. உண்மையா இல்லையா? இப்போ அந்த மாதிரி ஒரு சிக்கலில் தான் அமீர் போய் சிக்கிட்டார். ஆனால் ஒரு சின்ன விசாரணை கூட பண்ணியிருக்க மாட்டார். யார்? அமீர் பண்ண முடியாது இல்லைங்க. இப்போ நானே போய் உங்களை சந்தித்து இன்வெஸ்ட் பண்ணுறேங்க, நீங்கள் பண்ணுவீங்களான்னு கேட்குறேன் உங்ககிட்ட. இல்லை, நம்ம ஒரு பேசியிருப்போம், பழகிருப்போம், எல்லாமே பண்ணுவீங்க. நான் எங்கிட்ட தான் இருக்கேன், ரியல் எஸ்டேட் பண்ணுறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறேன், இந்த டஃப் இது நடத்துகிறேன், புரியுதுங்க? இதெல்லாம் சொல்லுவேன் நான். ஒரு தொழிலதிபர் மாதிரி நீங்கள் காட்டிப்பீங்க. அதுக்கு தான் இவன் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஓகே ஹோட்டல்ஸ் வச்சுருக்கேன், புரியுதுங்களா? இப்படி என்ன சொன்னும் போது நம்புவாங்க இல்லையா? எல்லாருமே அப்படி தானேங்க நம்புவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளே என்ன தொழில் செய்கிறான், என்ன தவறான தொழில் செய்கிறான் யாரும் அது அவங்க இன்டெலிஜென்ஸாக அவங்க போய் என்ன தொழில், அவன் முன்னாடி எப்படி இருந்தால், அவன் பாட்டன் யார், முப்பாட்டன் யார், இவன் என்ன திருண்ண காசா, போதைப் பொருள் விற்ற காசான்னு அதை ஆய்வு பண்ண மாட்டாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி தான் அமீர் வந்து சிக்கிக்கிட்டாப்புல. ஜாபர் சாதிக்கு நல்லவன், அவனை வந்து சிக்க வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாயை நம்ம நாரடிச்சிக்கூடாது. அதே நேரத்தில் அமீரை சில பேர் இந்த நேரத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அமீருக்கு தொடர்பு இருக்குன்ற மாதிரி சில பேர் வந்து என்ன பண்ணுறோம், பொதுவெளியில் யூடியூப்பில் நிறைய பேர் பேசுகிறாங்க. அமீருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சினிமாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு, அதில் ஒரு டைரக்டராக அவர் இருந்திருக்காரு. அவர் மேலே ஏன் இவ்வளோ தூரம் வந்துட்டு இப்போ இன்றைக்கி டெல்லி கூப்பிடுறாங்க, 10 மணி நேரம் விசாரணை அப்படிங்கிறாங்க,
தொடர்ந்து அவரை வந்து ஒரு கண்காணிப்பு வளையத்துக்குள்ளே வச்சிருக்க மாதிரியே ஒரு ஃபீல் கொடுத்துட்ருக்காங்கல்ல. இல்லை அதாவது கண்காணிப்பு வலையும் இல்லைங்க. இப்போ வந்து அவரும் சொல்லிட்டாரு, இறைவன் ஒருவன் படத்துக்கு வந்து ஃபைனான்சியர் வந்து ஜாபர் சாதிக் தான் அப்படின்னு அவரே சொல்லிட்டாரு. அப்போ இவனும் வந்து ஜாபர் சாதிக்கு கிட்ட கன்ஃபெஷன் வாங்கியிருப்பாங்க. கன்ஃபெஷன் வாங்கும்போது இவன் இவ்வளோ ஒரு 10-15 கோடி ரூபாய் கொடுத்துருக்கேன் நான் இந்த படத்துக்கு அப்படின்னு சொல்லும்போது அது உண்மையான்றது அமீரை கூப்பிட்டு விசாரணை பண்ணால் தான் தெரியும். அப்போ அவனுடைய வாக்குமூலம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. யார் என்சிபி யார் ஜாபர் சாதிக்குடைய வாக்குமூலம் வாங்கி வச்சுக்கிட்டாங்க. இப்போ அமீரை கூப்பிட்டு அந்த கிளியரன்ஸ் பண்ணால் தான் ஜாபர் சாதிக்கு வந்து ஒரு விட்னஸ் தான் அமீர் வாவாப்பில். ஓகே. அப்போது ஜாபர் சாதிக்கு ஏன் பேச்சு மாறுது? கைதாவாரா, அவர் தான் மைய புள்ளியா? ஊடகம், சில யூடியூப்கள், ஊடகங்கள் அவர் மீது இருக்கக்கூடிய வன்மத்தை வெவ்வேறு விதமாக வந்து கக்கிட்டு இருக்கு. என்ன வன்மம் நினைக்கிறீங்க? அமீர் மேலே என்ன வன்மம் இருக்க போகுது? அப்படி நிறைய பொலிட்டிக்கல் இருக்குது. இப்போ ஆர்எஸ்எஸ் பாஜக எதிர்த்து தொடர்ந்துட்டு வராரு. தமிழ் தேசிய சித்தாந்தத்தோடு அரசியலை கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு. சில நேரங்களில் சீமான் கூடவே அந்த தமிழ் தேசிய சித்தாந்த சீமான் கூடவே முரண்படுறாரு. பார்க்குறீங்களா இல்லையா? கண்டிப்பாக சீமான் கூட முரண்படுறாரு. இப்படி வந்து அவருக்குன்னு ஒரு விதமான ஒரு அரசியல் களம் அமைச்சு அவர் வந்து நேரடியாக அரசியல் இறங்கினாலும் கருத்துக்களை அந்தந்த நேரத்தில் வந்து தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கார். அப்படிங்கும்போது எல்லாம் சேர்ந்து வச்சு இதுதான் மாட்டினாண்டா பார்ட்டி, புரியுதுங்களா? மாட்டினா சிக்கனா பாரு விடாதீங்க உன அப்படின்ற மாரி வச்சு அடிக்கிறாங்க. இதுதான் தவறுன்ற நான் என்ன சொல்கிறேன், ஜாபர் சாதிக்கு முஸ்லீம் தான், அமீரும் முஸ்லீம் தான், மாற்று கருத்து இல்லை. ஆனால் ஜாபர் சாதிக்கு வந்து அவன் வந்து அந்த தொழில் செய்கிறவன்னு எனக்கே தெரியும் ஓரளவுக்கு. ஏன்னா அவனுடைய கூட்டாளிகள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 500 பேர்கிட்ட இருக்காங்க சென்னையில், இன்னமும் கூட இருக்காங்க ஜாபர் சாதிக்குடைய கூட்டாளி. ஓகே. அப்போது நீங்கள் கேட்கலாம் 500 பேருக்கு மேலே இருக்காங்க, ஏன் என்சிபி அவங்களெல்லாம் கைது பண்ணால்? இப்போது கிறிஸ்டியன் சரி ரஹீமும் சரி போதை வஸ்து கடத்துறாங்க, கடத்தி தான் இவங்களுக்கு வரக்கூடிய வருமானத்தில் பல பங்களா வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி என்சிபிக்கு தெரிஞ்சாலும் உங்களையே என்னையும் கைது பண்ண மாட்டான். எப்படி கைது பண்ண முடியும்? கையும் காலமாக பிடிப்பட்டால் கைது பண்ணுவான் நம்ம 2 பேரும். இதுபோல் 50க்கும் மேற்பட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் 500க்கும் மேற்பட்டவர்கள் இதே சென்னையில் வந்து இதே ஜாபர் சாதிக் கூட தொழில் செஞ்ச நிறைய நபர்கள் இருக்காங்க. இல்லை அந்த கேள்வியும் இருக்குது. அதோட சேர்த்து இது ஏன் இப்போ பெருசாகுதுன்ற அதை தான் நான் சொல்கிறேன். இன்றைக்கி வந்து என்ன ஆகிடுச்சுன்னா, ஒன்று இவன் திமுக இணைஞ்சது, இப்போ தேர்தல் நேரம், இப்போ திமுகவை பிடிக்குமானா பிடிக்காது. அதுக்கு ஜாபர் சாதிக்கை கொண்டு வந்துட்டு திமுகவை நம்ம பழி தீர்த்துக்கலான்ற ஒரு குறுக்குத்தனமான அரசியலை நான் பேச மாட்டேன் எப்பவுமே, புரியுதுங்களா? ஜாபர் சாதிக்கு வந்து அவன் திமுகவும் பயன்படுத்தினா அமீரையும் பயன்படுத்தியிருக்கான். ஓகே. ஆனால் இதில் ஒரு தவறுகள் நடந்திருக்கு, நிறைய தவறுகள் நடந்திருக்கு. என்னன்னு சொன்னீங்கன்னா, இப்போ போலீஸ் ஒரு செல்ஃபோனில் ஒரு ஆப் வச்சுருக்காங்க, அது போலீஸ் மட்டும் தான் ஆப் டவுன்லோட் பண்ணுவேன். இப்போ என் ஃபோட்டோவை இப்படி பிடிச்சாங்கன்னு வச்சுக்கலாம், என்னுடைய வழக்கு எத்தனை இருக்குது எல்லாமே அதில் வந்து ஆப்பில் வந்துடும். ஓகே, புரியுதுங்களா? அவ்வளோ கிளியர்ஸாக இருக்குது. இப்போது ஜாபர் சாதிக்கு வந்து உதயநிதி ஸ்டாலினை போய் சந்திக்கிறாப்புல, ஒன்று தடவை பல தடவை சந்திச்சிருக்காப்புல. அப்போ உதயநிதி ஸ்டாலினை சந்திக்கிறான்னு சொன்னால் உதயநிதி ஸ்டாலின் வந்து இன்றைக்கி சாதாரணமாக ஏதோ ஒரு அமைச்சராக நீங்கள் பார்க்க முடியாது. உதயநிதி ஸ்டாலின் மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு வலயத்துக்குள்ளே இருக்காப்புல. குறைஞ்சது முன்னாள் ஐஎஸ்டிசியாக இருந்தார் திருநாவுக்கரசுன்னு சொல்லி திறமையான போலீஸ் அதிகாரி, அவருடைய தலைமையில் 50க்கும் மேற்பட்ட ஒரு குழு தான் வந்து அவருடைய பாதுகாப்பு இதுவே வந்து பார்த்துட்டு இருக்கு. யார்? உதயநிதி ஸ்டாலின். அப்படிப்பட்ட பாதுகாப்பு வலயத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபரை யார்? உதயநிதி ஸ்டாலின் ஜாபர் சாதிக் சர்வசாதாரணமாக சந்திக்கிற விஷயங்கள்லாம் பார்க்கும்போது அது நிச்சயம் இன்டெலிஜென்ஸ் வந்து இவன் சொல்லியிருக்க வாய்ப்புகள் இருக்குது. அவன் சொல்லி அது உதயநிதி ஸ்டாலினோ அல்லது திமுகவினுடைய தென் சென்னை மாவட்ட செயலாளர் சிற்றரசோ மற்ற நிர்வாகிகளோ கேட்கட்டாங்களோ கேட்கலையே தெரியல. ஆனால் அப்படி இன்டெலிஜென்ஸு அப்படி எச்சரிக்கை கொடுக்கலன்னு சொன்னால் அது இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர், அது உளவுத்துறையினுடைய ஃபெயிலியர், மிகப்பெரிய தவறு அது. அப்போது போலீஸே இது என்ன ஆகுதுன்னு சொன்னால், சென்னையில் வந்து 1 கோடி ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான் சிசிடிவி கேமராவுக்கு. போலீஸ் வச்சாங்க இல்லை தெருவா. இப்போ டிஜிபியாக இருக்கிற அப்போ போலீஸ் கமிஷனராக இருந்தார். அப்போ வந்து 1 கோடி ரூபாய் கிட்ட இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதை ஒரு செய்தியாளர் வந்து அப்போ டிஜிபி கிட்டே கேட்குறாங்க, இதுமாரி அப்படிங்கும்போது இல்லை சில கேமராக்கள் வாங்கி கொடுத்தா அதுக்கப்புறம் நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படின்னு டிஜிபி சொல்கிறாரு. கொடுத்துட்டோன்னு யார்கிட்ட கொடுத்துட்டீங்க? இல்லை அரசு பண்ண வேண்டிய வேலையா தனிநபர் பண்ண வேண்டிய வேலையா? அப்போ இதெல்லாம் போலீஸ் ஸ்டேஷனில், இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அந்த சோறு இது பண்ணுவோம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, ஃபேனு ஏசி இதெல்லாம் வந்து ப்ரைவேட் மக்கள்கிட்ட தான் வாங்குவாங்க. அதெல்லாம் இதெல்லாம் எதுக்காக பண்ணார் ஜாபர் சாதிக்? ஒரு சப்போர்ட்டுக்காக பண்ணதா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலும் இவங்கெல்லாம் நம்ம நிற்பாங்க, நம்ம கூட இருப்பாங்க.
ஏங்க அவன் வந்து தவறான வழியில் அவனுக்கு காசு வந்துச்சுங்க. இப்போ அந்த காசை கொண்டு தன்னை வந்து ஒரு பெரிய ஒரு இமேஜை கூட்டிக்கணும், மெருகூட்டிக்கணும்னு பார்க்குறான். ஏன்னு சொன்னால் அவங்க அப்பாவுக்கு 2 மனைவி, 2வது மனைவியுடைய பிள்ளை தான் இவன் தம்பி இன்னொருத்தர் யாரும் இருக்காங்களாம் 3 பேர். அப்படி இருக்கும்போது பட் இவனுக்கு வந்து பெரிய ஒரு பொருளாதார பின்னணி, பெரிய ஒரு பணக்கார வீட்டு குடும்பம், வாழையடி வாழையாக நல்ல ஒரு சொல்லுவாங்களே படைய ஆளுங்க இவங்கெல்லாம், அப்படின்ற எந்த ஒரு இதுவும் இல்லை. திடீர்னு சிடி விஷயத்தில் வழக்கில் போகிறான், அப்புறம் அப்படி போகிறான், அப்புறம் திடீர்னு போடுறதுக்கு எடுத்துனா அப்போ அவனுக்கு வரக்கூடிய அந்த காசை வச்சு தன்னை ஒரு மனிதனை ஆக்கணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஜாபர் சாதிக் மாட்டிக்கிட்டான். மாட்டாமல் இருந்தான் மேபி இந்த 40 எம்பிக்கள் திமுக பாண்டியது, அதில் ஒரு எம்பியாக திமுக சார்பாக சீட்டு கூட கொடுத்துருப்பாங்க அவனுக்கு. எப்படி சொல்கிறீங்க? இந்த விசாரணையெல்லாம் எப்படி வந்து கொடுக்க முடியும்? அது இல்லை, இந்த விசாரணை இல்லை, இதேமாரி சிக்கல் அவன் மாட்டாமல் இருந்திருந்தாலுமே ஒரு திமுக சைட்லேருந்து ஒரு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் கூட பண்ண மாட்டாங்களா? பண்ணி கண்டுபிடிக்க முடியாது. காசு கொடுத்தா யாருக்குன்னா சீட்டு கொடுக்குறாங்க. காசு இருந்தால் தான் சீட்டு. இன்றைக்கி எம்பிக்கெல்லாம் சாதாரணமாக இல்லை. நீங்கள் எம்பிக்கெல்லாம் எவ்வளோ செலவு பண்ணுவோன்னு சொல்லுங்கள். குறைஞ்சது 25-50 கோடி ரூபாய் தான் செலவு பண்ணால் தான் இன்றைக்கி எம்பிக்கு தேர்தல் வேட்பாளரை நம்ம நின்றுன்றதுக்கு தெரியும். ஒன்றும் இல்லைங்க, 1800 2000 பூத்து இருக்குங்க ஒரு எம்பி தொகுதி, ஒரு பாராளுமன்ற தொகுதியில் 1800 2000 பூத்துங்க. ஒரு பூத்துக்கு 50,000 ரூபா செலவு பண்ணால் கூட, அந்த கடைசி நாளில் இருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு பூத்துக்கு 50,000 ரூபா. இந்த மக்களுக்கு அந்த இது பண்ணுறா ஒரு 10 பேர் இருப்பாங்க, 50,000 ரூபா கொடுத்தா ஆளுக்கு 1000-2000 எடுத்துக்குவாங்க. புரியுதுங்களா? அந்த 50,000 ரூபா கணக்கு போட்டாங்க 15 கோடி ரூபாய் ஆயிடுது ஒரு நாள் செலவு. இல்லை, அதே பூத்துக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறவனு 1 லட்ச ரூபா கொடுத்தாங்கன்னா 30 கோடி ரூபாய் ஆயிடுது. வேறு எங்கேயும், அதாவது வாக்காளருக்கு பணம் கொடுக்கறது இதெல்லாம் இல்லாமல், அதெல்லாம் இல்லாமல் தேர்தல் நடக்கிற நேரத்தில் நடக்கிற 2 நாளைக்கு முன்னாடி ஒர்க்கு ஆரம்பிப்பாங்க. ஏன்னு சொன்னால் அந்த பூத் கமிட்டின்றது அதுதான். அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, போய் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, உங்களது இது எடுங்க, எழுதி இந்தாங்க சீட்டு, இப்போ அந்த பூத் ஸ்லிப் எல்லாமே கொடுத்துட்டு போவாங்க. அந்த ஒர்க் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த 2 டேஸுக்காக வந்து செலவு சொல்கிறேன் நான். ஒரு பூத்துக்கு குறைஞ்ச 50,000 ரூபாயிலேருந்து 1 லட்ச ரூபாய் வரையிலையும் கொடுப்பாங்க. அந்த பூத் கமிட்டி செலவே பார்த்தீங்கன்னு சொன்னால் 50,000 கொடுத்தா 15 கோடி ஆகுது, 1 லட்சம் ரூபாய் கொடுத்தா 30 கோடி ரூபாய் ஆகுது. மற்ற எக்ஸ்ட்ரா செலவெல்லாம் இருக்குது. அப்படிங்கும்போது நான் 50 கோடி ரூபா செலவு பண்ணுவேன், நீங்கள் போய் திமுக கிட்ட 50 கோடி ரூபா பாருங்கள் டெபாசிட் வச்சுருக்கேன், நான் இதை செலவு பண்ண தயாராக இருக்கேன்னு சொன்னால் உங்களுக்கு சீட்டு கொடுப்பாங்க. புரியுதுங்களா? இப்போ இவனை மாரி ஜாபர் சாதிக்கு மாரி திடீர்னு வரான் பார்த்தீங்களா, இவன் என்ன பண்ணுவான், 100 கோடியாக எடுத்து போடுவான். 50 கோடியும் கட்சி டொனேஷனும் கொடுப்பான். எனக்கு சீட்டு கொடுங்க, நான் 50 கோடி 100 கோடி செலவு பண்ணுறேன்னு போது கட்சிக்கு 50 கோடி கொடுத்துருக்கானா, சீட்டை கொடுறான்னு கொடுத்துருவாங்க. இப்போ அது நடக்கலை, பட் இவர் இப்போ வந்து வழக்கில் உள்ளே போயிட்டு இல்லை சொல்கிறேன் நான். அதாவது ஒரு எம்பி தேர்தலுக்கு இப்போது பைசா செலவு இல்லைண்ணா, நான் அப்படியே நான் வந்து தொகுதியில் வந்து நிற்கிறேண்ணா அப்படின்னா இப்படின்னான்னு சொல்லிட்டு அண்ணாமலை சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை கூட இந்த பூத்துக்கு அவங்ககிட்ட பூத்து இல்லை, பிஜேபி கூட்டணியில் பூத் கமிட்டி அளவுக்கு ஆள் இல்லைன்னு வைங்க, அவங்க கூட செலவு பண்ணால் இவ்வளோ செலவு பண்ணணும். செலவு பண்ணாமல் ஒன்றையும் பண்ண முடியாது. புரியுதுங்களா? அப்போ இந்த மாதிரி போதை வஸ்து, இந்த கடத்தல் வியாபாரிகளை தான் இந்த அரசியல்வாதிகளை வந்து அரசியல்வாதிகள் என்ன பண்ணோன்னா அந்த இடத்துல முன்னிலைப்படுத்தி திடீர்னு வருவான் பாருங்கள், யாருமே தெரியாது எம்பி ஆகிடுவாங்க, திடீர்னு எம்எல்ஏ ஆகிடுவாங்க. என்னடா காலங்காலமாக வந்து திமுகவுக்கு போஸ்ட் ஓட்டணும் இருப்பான், திமுகவுக்கு கொடி பிடிச்சும் இருப்பான், திமுகவுக்கு மேடை போட்டும் இருக்கான், திமுகவுக்கு வந்து சிறைக்கு போனவும் இருப்பான், அவன்லாம் எம்பி ஆக முடியாது, எம்எல்ஏ ஆக முடியாது, கவுன்சிலர் கூட ஆக முடியாது. திடீர்னு இவன் எப்படியானா இன்றைக்கி அரசியல் நிலை அப்படி இருக்குது. அதனால் ஜாபர் சாதிக்கு இந்த வழக்கில் மாட்டாமல் இருந்தால் அப்படியும் போயிருக்காங்க. இப்போ அமீரை வந்து இதில் சிக்க வச்சு இப்போ ஒரு பத்திரிக்கை போடுறான், 10 மணி நேரம் விசாரணைக்கு உட்படுது, கடுமையான விசாரணை. இவன் போய் நின்று பார்த்துட்டு இருக்கிற மாதிரி அவர்கிட்ட கடுமையான விசாரணையாக இலகுவான விசாரணை ஒன்றுமே தெரியாது. நானாக சொல்கிறேன், இப்போ என்னை ஐஓ கூப்பிட்றாரு விசாரணை அதிகாரி, நான் போகிறேன், உட்காருங்க பயன்னு ஒரு ஐஓ வரல வந்துட்டு இருக்காருன்னு. அப்போ நான் அங்கே உட்காந்துருக்கேன் பாரு, அதெல்லாம் கணக்கில் எழுதுது. யாருன்னா ஒரு ஆள் அனுப்பிட்டு எப்போ உள்ளே போயிட்டாங்க சார், வந்துட்டாங்களா வரல 10 மணி நேரமாக விசாரணை நடந்துட்டு இருக்குது. புரியுதுங்களா?
அப்புறம் அந்த ஐஓ வந்த பிறகு ஐஓ அவருடைய சுப்பீரியர் ஆஃபீஸரை டிஸ்கஸ் பண்ணுவார். சார் இதேமாதிரி ஸோ வந்திருக்காப்புல, இந்த கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் ஜாபர் சாதிக் கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் வச்சு நான் அவர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறேன். அப்போ பண்ணணுமா வேறு ஏதாவது கேட்கணுமா அப்படின்னு சொல்லி அவருடைய சுப்பீரியர் ஆஃபீஸ். அப்போ சுப்பீரியர் ஆஃபீஸர் இருங்க நான் வரேன்னு சொல்லிட்டு அவருக்கு ஏதோ வேலை. இப்போ இதெல்லாம் கால்குலேஷன் பண்ணாமல் வெளியே உட்காந்து 10 மணி நேரம் 20 மணி நேரம் எழுதி. ஓகே, எதுக்காக எழுதுறாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்படி ஊடகங்கள் அது ஏதாவது பரபரப்பான செய்தி போயிட்டே இருக்கணுங்க இல்லைங்க. இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தமிழ்லைனில் அமீருக்கு தொடர்பு உள்ளது தடா ரஹீம் அப்படின்னு போட்டால் அது பரபரப்பு. அமீருக்கு தொடர்பு இருந்ததுன்னா இப்படி சம்மன் அனுப்பி கூப்பிட மாட்டான்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். அமீருக்கு அதாவது ஜாபர் சாதிக்குடைய கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் ஆமாம் சார் நான் போதைப்பொருள் கடத்தினேன், இந்த கடத்தலுக்கு முழுக்க அமீர் தான் அவரும் ஒரு கூட்டாளி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கைது பண்ணியிருப்பாங்க, உடனே கைது பண்ணியிருப்பாங்க. சம்மன் அனுப்பி கூப்பிட்டுட்டே இருக்க மாட்டாங்க. இந்த அடிப்படை கூட தெரியாமல் நிறைய பேர் இல்லை. இதில் இன்னொரு படி மேலே என்ன தெரியுமானா, அமீர் போய் உதயநிதி ஸ்டாலின் உட்பட நிறைய பேருடைய பேரை சொல்லிட்டு வந்துட்டார். ஏண்டா ஜாபர் சாதிக் குற்றவாளி, ஜாபர் சாதிக்குடைய கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட்டில் உதயநிதி பேர் இருந்ததுன்னா உதயநிதியை கைது பண்ணலாம். அமீர் இன்னும் குற்றவாளியாகவே சேர்க்கலை. அப்போது அமீர் சொல்லி உதயநிதியை எப்படி கைது பண்ண, இது சட்ட ரீதியான அடிப்படை அறிவு கூட இல்லாமல் நிறைய பேர் பேசுகிறாங்க. புரிதுங்களா உங்களுக்கு? நான் குற்றவாளிங்க, நான் உங்களையும் நண்பருங்க, இவருக்கும் தெரியும் அந்த நான் செஞ்ச குற்றம் இவருக்கும் தெரியும்னு சொன்னால் உங்களை கைது பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஆனால் நான் உங்களை சொல்லவே இல்லை. உதாரணத்துக்கு நான் குற்றவாளி, உங்களை சொல்லவே இல்லை. உங்களை விசாரிக்க கூட்டும்போது இதேமாரி கிறிஸ்டி போனார் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்துட்டாருன்னு சொன்னால் இது லாஜிக்கை ஏற்றுக்க முடியுமா? ஆனால் அமீரை பற்றி அப்படி சொல்கிறாங்க பொதுவெளியில். ஓகே, இல்லை தனிப்பட்ட வன்மம் சொன்னீங்கல்ல, அமீருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தமிழ் தேசியம் பேசுகிறாரு, கட்சி ரீதியாக பிரச்சனை, இல்லை ஒரு புரட்சி இயக்குனர் அவர் பேசக்கூடிய கருத்துக்கள் பல பேருக்கு இரிட்டேட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் இருந்தால் கூட தனிப்பட்ட வன்மம் என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை தனிப்பட்ட வன்மம்னா அது மத ரீதியாக நம்ம பார்க்கக்கூடாது. அமீரை மத ரீதியாக நீங்கள் கேட்குறீங்கன்னா இல்லை மத ரீதியாக நான் பார்க்க மாட்டேன். பட் அவருடைய அந்த எல்லா விஷயத்தையுமே பொது விஷயத்தில் கருத்து சொல்லக்கூடிய ஒரு நபராக இருக்கிறதுனால நேரம் பார்த்து அடிக்கும். இப்போ மாரிதாஸ்ன்னு ஒரு வீடியோ போடுறான், அவன் எப்படி கொண்டு வரான்னு சொன்னால் அதில் அந்த அப்துல் பாசித் புகாரின்னு சொல்லிட்டு ஒரு பிரச்சாரகர் அவனும் மாட்டியிருப்பான். அதாவது இந்த ஹோட்டல் திறக்கிறாங்க, அந்த ஹோட்டலில் ஜாபர் சாதிக்கு அந்த அப்துல் பாசித் புகாரின்னு ஒருத்தன் அமீர் இவன் என்ன பண்ணுறான், இதை கொண்டு அப்துல் பாசித் புகாரிலேருந்து அப்படியே ஜமாத்துலேருந்து டெரரிஸ்ட் குரூப்லேருந்து அமீர்லேருந்து இப்படி. ஓகே, இதெல்லாம் என்ன லூசு அச்சிங்கமாக வருது. ஒரு யூடியூப் வச்சுக்கிட்டு தேவையில்லாமல் எதுக்கு உனக்கு? நான் சொல்கிறேன், மார்க்க அடிப்படையில் ஒழுங்கான நேர்மையான முஸ்லீமாக இருந்தாலும் டெரரிஸ்ட் பார்வையில் பார்க்குறீங்க. இதேமாரி பொறுக்கி புறம்போக்கையும் டெரரிஸ்ட் பேரில் பண்ணால் அப்போ டெரரிஸ்ட்டுக்கு உண்டான வேல்யூவேஷனே என்னடா நீங்கள் வைக்கிறீங்க? புரியுதுங்களா? அப்போ உங்களுக்கு தீவிரவாதியை பற்றி கவலை இல்லை, அல்லது போதை வசதி கடத்தல் பற்றி கவலை இல்லை. உங்களுக்கு கவலை மாரிதாஸ் போன்ற நபர்களுக்கு கவலை என்னென்னா முஸ்லீம் தான் கவலை. புரியுதா இல்லையா? நீ இப்படி ஏற்றுன்னு கோர்த்து விட்டு இப்படி அமீர் அப்படி எப்படி அமீர் அது அமீர் அப்படி இப்படி இதுதான் பார்த்தீங்களா, இது இங்கே போதா அப்படி கொண்டு போய் என்ன பண்ணுறோம்? ஐஎஸ் இவ்வளோ ஏன் இத்தனை நாள் ஊடகங்கள்லாம் என்ன தெரியுமா, ஐஎஸ்லேருந்து பணம் வருது முஸ்லீம் இப்போ நிறைய பேருக்கு இருப்பான், யாருன்னா கைது பண்ணவும் சரி இவர்களுக்கு ஐஎஸ்லேருந்து பல கோடி ரூபா வாங்கியிருக்காங்க. ஆனால் முதல் முறையாக இவன் மாரிதாஸ் சொல்கிறான் ஜாபர் சாதிக்கு ஐஏஎஸ்க்கு பணம் கொடுத்தானோ. ஐஏஎஸ் ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. எப்படி இருக்கு பாரு, இத்தனால ஐஏஎஸ்லேருந்து வாங்கிட்டு இருந்தான்னு சொல்லி ஐஏஎஸ்கிட்டேருந்து காசு வாங்கிட்டு இவங்க பணி செஞ்சாங்கன்னு சொல்லுவான். இப்போ ஜாபர் சாதிக்கிட்ட ஐஏஎஸ் வாங்குறானா, ஐஏஎஸ் இதெல்லாம் எப்படின்னா ஒரு ட்ரெண்டிங், ஒரு புது விதமாக பேசணுன்னா புது விதமாக மக்கள் மத்தியில் பொது தளத்தில் நம்ம விதைச்சோன்னா ஒரு விதமாக போகுன்றதுக்கு ட்ரெண்டிங். இப்போ அடுத்தது இன்னொன்று என்னன்னா, அமலாக்கத்துறை ஏன் வந்தாங்கன்னு சொன்னால் என்சிபி விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த கோடி கணக்கில் டிரான்ஸ்லேஷன் ஆகிருக்கு இல்லையா. ஒரு படம் எடுக்கணும்னா அதுவும் அமீர் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவருக்கு ஒரு நேம் இருக்குது. அமீருக்கு என்ன நேம்னா, மற்றவன் ஒரு 50 லட்ச ரூபாவில் ஒரு 2 சீன் எடுக்கிறான்னா அமீர்னா 1 கோடி ரூபா செலவு பண்ணுவாருன்னு சொல்லுவாங்க. ஏன்னா ஒரு விஷயத்தை தெளிவாக வெயிட் பண்ணி கொஞ்சம் பர்ஃபெக்டாக எடுக்குது, நிறைய செலவு பண்ணுவார்ன்றது. ஏற்கனவே இந்த பருத்தி வீரன் விஷயத்தில் அந்த ஞானவேல் ராஜாக்கு அமீருக்கு அந்த விஷயம்லாம் வந்தது. புரியுதுங்களா?
அப்போ இந்த படத்துலேயும் வந்து அதேமாதிரி எக்கச்சக்கமாக செலவு பண்ணியிருக்கேன். இறைவன் ஒருவனே ஒரு படம் எடுத்திருக்காங்க. அந்த படத்துக்கு வந்து எக்கச்சக்கமான பணம் வந்து செலவு பண்ணியிருக்காங்க போது இப்போ இந்த தொகை வந்து இப்போது ஜாஃபர் சாதிக் சொல்லியிருப்பான், அமீர்கிட்ட இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அமீரும் இவ்வளோ தொகை கொடுத்தாப்புல அந்த படத்துக்குன்னும் போது அப்போ மூணாவது இதில் யார் வருவாங்கன்னா அமலாக்கத்துறை தான் வரும். ஏன்னா இவ்வளோ தொகைக்கும் முறையான கணக்கு, ஆமாம், எவ்வளோ போயிருக்கு கணக்கு இருக்கா இல்லையா, இவங்க குற்றம்போக்கள் அடிச்சிருக்காங்களா அப்படின்னு அமலாக்கத்துறை இது விசாரணைக்கு இது சொல்ல வேண்டியதில்லை. இது 5 விசாக்கு அரசியல் அறிவு இருந்தாவே தெரியும். இது புரிதுங்களா? சாதாரண நடைமுறை அப்படின்ற நடைமுறை இது. அப்போ அமலாக்கத்துறை வருது. அமலாக்கத்துறை ரைடு 8 முக்கிய ஆவணங்கள் சிக்கியது. இந்த 8 முக்கிய ஆவணங்களில் பார்க்குறீங்களா, இந்த முக்கிய 8 ஆவணங்களில் உதயநிதி ஸ்டாலின் உட்பட நடிகர் நடிகைகளே நிறைய பேர் சிக்குவார்கள். சினிமாவின் முக்கிய பிரபலங்கள் சிக்குவாங்க அப்படின்ட்டுருக்காங்க. என்னடா உங்களுக்கு யார் சொன்னது? அமலாக்கத்துறை சொன்னதா? 8 ஆவணம் நாங்கள் எங்கேருந்து எடுத்துகிட்டு போனோன்னு எப்படி கிறிஸ்டி? இதெல்லாம் கொஞ்சம் இமேஜ் பண்ணி பாருங்கள். அமலாக்கத்துறை சொல்லியிருக்கணும், இல்லை அமலாக்கத்துறை செய்தியாக வெளியிட்டிருக்கணும். ஒரு கற்பனையில் குதிரையில் வந்து நீங்கள் தட்டி விட்டு வன்மத்தை ஏன் கக்கறேன்ற நான் என்ன சொல்கிறேன், ஜாஃபர் சாதிக்கை டார்கெட் பண்ணுங்கள். அது போன்ற நபர்கள் இந்த மனித சஞ்சலத்தில் வாழவே தகுதி இல்லவர்கள். எனக்கே தெரியும், வாழவே தகுதி, அவங்களாம் வாழவே விடக்கூடாது. இன்றைக்கி வந்து அமலாக்கத்துறையாக இருக்கட்டும், அது அதாவது என்சிபியாக இருக்கட்டும், போலீஸாக இருக்கட்டும், அவன் இது நாள் வரையும் சம்பாதிச்சு அத்தனை சொத்துக்களும் பறிமுதல் செஞ்சு அவனை நடு ரோட்டில் வச்சு அடித்து கொண்டாலும் சரி கைத்தட்டி சிரிப்பாங்கிறாங்க. புரியுதுங்களா? அதே நேரத்தில் அமீரை இதில் கொண்டு வந்து நீ உண்மையிலே தொடர்பு இருந்ததுன்னா தூக்கி கவர்மெண்ட் யார் கையிலுங்க இருக்குது? முஸ்லீம் கிட்டே கவர்மெண்ட் இருக்குது. இல்லை என்சிபி வந்து முஸ்லீம் சொன்னால் தான் கேட்பான், இல்லை முஸ்லீம்ன்றதுக்காக விட்டு போயிடுவாங்க. மற்றவன்னு சொன்னால் ஒரு 5 விசாவுக்கு தொடர்பு இருந்தாவே சரி விட்டுருவான். நம்ம ஆளுக்கு ஒரு விசாவுக்கு தொடர்பு இருந்தாவே 5 விசாவுக்கு ஆக்கி கோத்து விட்டுருவான். புரியுதுங்களா? இல்லை முஸ்லீமில் அப்படி இருக்கும்போது அவர் விசாரணை கூப்பிட்டுருக்காங்க. சம்மந்தம் விசாரணைக்கு போயிட்டு வந்தோன்னா அமலாக்கத்துறை வருது. ஏன்னு சொன்னால் அந்த விசாரணையில் அவர் சொல்லியிருப்பார், இப்போ 25 கோடி ரூபாய் அவன் கொடுத்தது உண்மைதாங்க அப்படின்னு ஒரு ஒத்துக்கிட்டு இருந்தான்னா அந்த தகவல் அமலாக்கத்துறைக்கு போயிருக்கும். அமலாக்கத்துறை 25 கோடி நீங்கள் வந்து அவங்ககிட்ட வாங்கினீங்க, எதுக்கு செலவு பண்ணீங்க கேட்பானுங்க இல்லையா? அப்போ இவர்கிட்ட ஃபைல் இருக்கும் இல்லையா, அந்த படத்தை எவ்வளோ எடுத்திருப்பாங்க, எவ்வளோ செலவு பண்ணீங்க, அந்த இதெல்லாம் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் சில பல முரண் இருக்கும். அதனால் நீங்கள் நேரில் ஆஜராகி இன்னும் விவரத்தை மேபி இது தொடரும். அது ஏன்னா பெரும் தொகை இல்லையா? இதை முதலீடாக வச்சு அள்ளி வீசுது. அமீர் அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அமீர் வாக்குமூலம் எதிரொலி இன்னும் 10-15 பேர் மாட்டுவாங்க. ஏன்டா அமீரே இன்னும் குற்றவாளி ஆகலை என்சிபி. இப்போ எந்த அளவுக்கு இவங்க வந்து அமீர் மீது வன்மம் காக்கிறாங்க பாருங்கள். அமீரை குற்றவாளி ஆகிட்டானுங்க இவங்கள. அப்போ இது போன்ற தவறுகள் வந்து செய்யாமல் என்ன நடக்குதோ அதை வந்து பொதுவெளியில் நான் சொல்கிறேன். இன்னும் கூட 500க்கும் மேற்பட்டவர்கள் இது போன்ற போதை வஸ்து கடத்தில் இன்னும் சென்னை போன்ற நகரங்களில், அதுவும் குறிப்பாக என் சமூகத்தை சார்ந்தவங்களே இருக்காங்கன்னும் போது எனக்கு வேதனையாக இருக்குது. இப்போ அவங்க இது போல் செய்யாமல் இருக்கிறதுக்கு இந்த என்சிபியும் சரி, இந்த அரசுகளும் சரி துரிதமாக நடவடிக்கை எடுத்து தடுக்க வேண்டிய பொறுப்பில் நம்ம இருக்கோம். தடுக்க வேண்டிய இதில் வந்து நம்மெல்லாம் இருக்கணும். அதை விட்டுட்டு யார் மீதாவது நம்ம மீது ஒரு வன்மத்தை கக்கி இவனை இப்போ எனக்கு திமுக பிடிக்காது, அதுக்காக ஜாஃபர் சாதிக் திமுக தொடர்பு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் சில தவறுகள் இருக்குது. அதாவது இன்டெலிஜென்ஸ் சொல்லாமல் இருக்க வாய்ப்பு இல்லை. சொல்லி ஏன் உதயநிதி ஸ்டாலின் கேட்கல, ஏன் வந்து சிற்றரசு போன்ற மாவட்ட செயலர் கேட்கலன்ற ஒரு குறை இருக்குது. அல்லது போலீஸுக்கே தெரியலன்னு சொன்னால் அப்போ போலீஸ் அந்தளவுக்கு வீக்காக இருக்கான்ற கொஸ்டின் மார்க் தான். இது எல்லாமே இது போன்ற விஷயங்களுக்கு நம்ம காம்ப்ரமைஸ் இருக்கக்கூடாது. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் பேசணும். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. நன்றி. இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. GT Holidays, South India's #1 travel brand.